நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 421வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. கல்வி எப்படிப்பட்டது என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றது. குரலை முறையினையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அது மட்டுமல்லாமல் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கு அழிக்க முடியா உள்ளரணும் ஆகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் சிறந்த அறிவோடு இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு எந்த பகையும் வராமல் அந்த அறிவு, அந்த கல்வி எங்களை காக்குவோம். அது மட்டுமல்லாமல் எங்களை எதிர்ப்பவர்க்கு, எங்களை பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கு அழிக்க முடியாத ஒன்றாக இருப்பது எதுவாக இருந்தால், உள்ளரணாக, காப்பகமாக, அரணாக இருக்கும் எதுவாக இருந்தால் கல்வி ஒன்று மட்டும்தான் என்பதைத்தான் முதலாவது உரை சொல்லி இருக்கின்றது. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கு அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பகையால் அழிவு வராமல் காக்கும் அரண் அறிவு ஒன்றுதான். எந்த பகையாலும் யாராலும் அழிக்க முடியாத ஒன்று எதுவாக இருக்குமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் கற்ற கல்வி, அந்த அறிவு மாத்திரம்தான். அதைத்தான் கலைஞரும் சுருக்கமாக தந்திருக்கின்றார். பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான். யாராலும் எங்களை எதிர்க்க முடியாது, எங்களை அழிக்க முடியாது, எங்களை அழித்தாலும் எங்களிடமிருந்து அழிக்க முடியாத ஒரு அரணாக இருக்கும் எதுவாக இருந்தால் அது அறிவு ஒன்று மட்டும்தான் என்பதைத்தான் அவருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் அறிவற்றங் காக்கும் கருவி சிறுபார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பே அவர்களும் சுருக்கமான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம், பகைவராலும் அழிக்க முடியாத உள்கோட்டை என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே யாராலும் எங்களுடைய அறிவையோ எங்களுடைய கல்வியையோ உண்மையிலே அழிக்க முடியாது. நாங்கள் சிறந்த கற்றவர்களாக இருப்போமாக, அறிவுடையராக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கான பகைவர்களை நாங்கள் வென்று விடலாம். யாராலும் எங்களை அழிக்க முடியாத ஒரு கோட்டையாக, எங்களை சுற்றி பாதுகாப்பு வலயமாக இருக்கும் எதுவாக இருக்குமான சிறந்த அறிவு ஒன்றுதான். அதை மட்டும் யாராலும் அழிக்க முடியாது. அதைத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்ற பொருளுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். நாங்கள் சிறந்த அறிவாளிகளாக, நல்ல அறிவுடையவர்களாக, கல்வியாளாக இருப்போமாக இருந்தால் எந்த பகையையும் நாங்கள் வென்று விடலாம். அதே போன்று எந்த பகையாலும் எங்களை அழிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு காவலனாக, கோட்டையாக, எங்களை சுற்றி வேலியாக அந்த அறிவு தான் எங்களை காக்கும். யாராலும் அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் எதுவாக இருந்தால் சிறந்த அறிவு, சிறந்த கல்வி என்பதைத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நல்ல அறிவாளிகளாக, அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய, நல்ல கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்த சமுதாயம் சிறந்த கல்வியுடைய சமுதாயமாக மாற வேண்டும். அப்போதுதான் எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய சமுதாயத்துக்குமான அரணை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். ஓம் நம சிவாய. அடுத்த பொருளை சந்திக்கலாம்.